ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆகஸ்ட் மாதம் எப்படி தெய்வீக மாதமாக வந்ததோ அதே போல் செப்டம்பர் மாதமும் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக முக்கியமான மாதமாக வருது. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அதனால் இந்த மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து செப்டம்பர் மாதம் மிகவும் முக்கியமான 7ஆம் நாள் தான் அந்த எச்சரிக்கையான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணியோடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த கிரகணம் சாதாரண நிகழ்வு கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக இது முக்கியமான நிகழ்வு. அதனாலேயே இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த கிரகணம் நடைபெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண தாக்க பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனமில் பிறந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த கிரகணத்திலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ கிரகணத்தினுடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாதான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால் கிரகணத்துடைய இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது, என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணம் தான் 2வதாக நடக்க போகுது. ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணங்கள் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்தது. இப்போ அடுத்ததாக ஒரு சந்திர கிரகணம் வர இருக்கு. அதுதான் செப்டம்பர் 7ஆம் தேதி. இந்த கிரகணம் நடக்கிறதோடைய டீட்டெயிலை முதல்ல இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, கிரகணத்துடைய சூத காலம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை எல்லாம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்துடைய பலனாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வந்து எல்லாருக்குமே கண்டத்தை ஏற்படுத்தும். அதில் உங்கள் ராசிக்கும் எச்சரிக்கை இருக்குது. அதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் பிறந்துருச்சு. செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே சந்திர கிரகணம் நடைபெறுது. கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சந்திர கிரகணமானது செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:52 மணிக்கு நிறைவடைகிறது. பொதுவாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே, அதாவது 3 மணிலேருந்து 6 மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்றை காய போடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்காமல் காலை கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிட்ணும். இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்படுது. இந்த டைமும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ராகுவும் சந்திரனும் இணைவதால் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழப்போகிறது. ஆக்சுவலி ராகு கேது நிழல் கிரகங்கள் இருந்தாலும் விஷத்தன்மை கொண்டவைகள். சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உணவு கட்டுப்பாடு, கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது இந்த கிரகணத்தின் போது காலங்காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் உணவுலேயும் உணவுப் பொருட்களையும் தர்பை புல் போட்டு வைக்கணும். ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடியது என்பதால் இந்த நேரத்தில் சுபதெய்வங்களுக்கு பலம் இருக்காது. இதன் காரணமாக தான் கோயில்களில் கற்ப கிரகங்களே பூட்டி வைக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் உணவுகளில் வந்து கண்டிப்பாக தர்பை புல் போட்டு வைக்கணும். ஆக்சுவலி கும்பராசியில் கிரகணம் நிகழ்வதால் திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம், துலா, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
அதுலேயும் புரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கூட கண்டை ஏற்படும். அப்புறம் பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்பு வரலாம். அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்குது. அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ விமானத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆக மொத்தம் இந்த கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கப்படுது. உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க. அப்புறம் குட்டி கலசத்தில் நெல் தர்பை 11 ரூபாய் தட்சணையாக போட்டு சிவன் கோவிலில் அர்ச்சகருக்கு தானமாக செய்தீங்கன்னா பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ணேன். இப்போ கிரகணத்துடைய பலனாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ கிரகணத்துடைய பலனாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் முழுமையாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீனம் ராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரகணில் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. திகிரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி தான் ராசியில் உங்களுக்கு கிரகங்கள் வள வரப்போகுது இந்த கிரகண டைமில். இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் யார் சொல்லையும் நித்தனை செய்யாதவர்கள். இந்த மாதம் கிரகணத்திலிருந்து நல்ல பலன்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவு திறனானது அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதைரியமானது கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில் பாராட்டும் கிடைக்கலாம். குடும்பத்தில் கூட நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரக்கூடிய காலகட்டம் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. அதனால் மதிப்பு மரியாதை கூடும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் மெயினாக சேரும். செல்வாக்கு மெயினாக உயரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தர உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கை கூடும். நெருக்கமானவர்களோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. அதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதில் மட்டும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது உண்டாகும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிக யோசிப்பதை தவிர்க்கிறது நல்லது. திடீர் பண தேவை உண்டாகும். அப்புறம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.